வார இறுதியில் 3 சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்போடு உங்களை சந்திக்க நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம். It's our absolute pleasure to be bringing you the latest on our Indian community events and activities. What do we have in store today, Sudhanti? தமிழ் மொழி ஆர்வத்தை பாலர்களிடையே ஊக்குவித்த கல்வி தொடர். A grand annual celebration of a spring festival cherished in Punjab right here in Singapore. உயர்கல்வி நிலைய மாணவர்களின் தமிழ் மொழி அறிவையும் ஆற்றலையும் சோதித்த போட்டி நிகழ்ச்சி. Our audience must be really curious about the events that are going to be featured in our program today. நிச்சயமா மாலினி, இன்று நமக்கு ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தாமதிக்காமல் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? Absolutely, Sugandhi. Vanakkam, vanakkam, vanakkam. Welcome to another episode of தாளம் Indian Beat. கோலம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோ தலாங்குதோ தலாங்குதோ. ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது நாம் வெறும் சொற்களை மட்டுமே கற்றுக்கொள்வதில்லை. அந்த மொழியுடன் பிணைக்கப்பட்ட மரபுகளையும் கலாச்சார பண்புகளையும் நாம் உள்வாங்குகிறோம். அதனால்தான் குழந்தைகளுக்கு தாய்மொழியின் புழக்கத்தை இளம் வயதிலிருந்தே ஊக்குவிப்பது அவசியம். Learning a language is a lifelong journey, but its cultural essence is best instilled during one's formative years. Teaching our mother tongue to our children lays a strong foundation for understanding our heritage and identity. இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் நம் சிங்கப்பூரில் தாய்மொழியின் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக தாய்மொழியின் பயன்பாடு வீடுகளில் குறைந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. The survey, which was conducted by the Institute of Policy Studies, also suggests that our young are more exposed to English-speaking households, environments and media, and hence have a lower exposure to mother tongue contexts. எனவே நமது தாய்மொழியான தமிழ் மொழியின் கற்றலுக்கு வழிவகுக்கும் ஒரு சூழலை நமது அடுத்த தலைமுறையினருக்கு உருவாக்கி கொடுப்பது நம் பொறுப்பு. Numerous organizations, along with our Ministry of Education, are making considerable efforts in this regard. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியின் துவக்க விழாவை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அங்கத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். Let's check it out now. தமிழ் மொழி தொடர்ந்து வாழும் மொழியாய் நிலைத்திருப்பதற்கு தமிழை நாம் அடுத்த தலைமுறையினரிடம் சரிவர கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக சிறுவர்களிடையே தமிழ் மொழி புழக்கத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த சிந்தனையை முதன்மையாக கொண்டு AK தியேட்டர் நிறுவனம் பாலர் பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரித்திருக்கும் கல்வி தொடர்தான் ஆனந்த கூத்து. பாலர் பள்ளி மாணவர்கள் ஒரு 5லிருந்து 8 வயது பிள்ளைகளை தமிழ் மீது ஆர்வம் கொண்டு வரணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எப்போதும் ஒரு தொலைபேசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதில் தான் நிறைய காணொலிகளை பார்க்குறாங்க. அதை நான் பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரு ஆங்கில நிகழ்ச்சிகளே போயிட்டுருக்கு. எப்படி நம்ம தமிழ் அதுக்குள்ளே கொண்டு போகலான்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதோடு நம்ம ரொம்ப அது ஒரு கேளிக்கை சித்திரமாக மட்டும் இருந்துடக்கூடாது, ஒரு என்டர்டெய்னிங்காக மட்டும் இருக்கக்கூடாது, அதில் கல்வியும் போகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ரெண்டையும் கலந்து ஒன்று செய்யணும்னு நினச்சதான் இந்த ஆனந்த கூத்து. இந்த கல்வி தொடர் பாலர் பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் வகுப்புகளில் கற்பிக்கப்படும் பாடங்களை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனந்த கூத்து தொடரில் இடம்பெறும் ஒவ்வொரு காணொளியும் பாலர் பள்ளி பாடத்திட்டத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்மொழி கற்றல் கற்பித்தலுக்கு துணை புரியும் வகையில் பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த தொடர் ஒரு பயனுள்ள வளமாக திகழும்.
இந்த காணொலியை வந்து நம்ம பிரத்யேகமாக செய்திருக்கிறது வந்து பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்காக. அந்த ஆசிரியர்கள் அவங்க வகுப்பில் நடத்துகிற அந்த தீம்ஸை ஒட்டி தான், அந்த கருப்பொருளை ஒட்டி தான் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். சிறுவர்களிடையே தமிழ் மொழியின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க முதலில் மொழி கற்றலை சுவாரஸ்யமாக்க வேண்டும். அதற்கு வழிவகுக்கும் வளங்கள் மிக எளிதில் பெற்றோரையும் சிறுவர்களையும் சென்றடைய வைக்க வேண்டும். அதனால்தான் கதை சொல்லுதல், அறிவியல் ஆராய்ச்சிகள், கைவினை பொருள்கள், கலைகள் என பலதரப்பட்ட அம்சங்களை உள்ளடக்கி சிறுவர்களை கவரும் வண்ணம் இத்தொடர் தயாரிக்கப்பட்டுள்ளது. கையடக்க கணினிகளிலும் கைத்தொலைபேசிகளிலும் இத்தொடரை காணலாம். மாணவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் அவங்க ஆர்வமாக செய்வாங்க, அதையும் அவங்க ஈர்க்க முடியும். அறிவியல் ஆராய்ச்சிகள்னால் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதோட தமிழையும் ஏன் சேர்க்கக்கூடாது? இரண்டையும் இணைத்து அந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் ஈடுபாடோடு செய்து மகிழ்ந்தாங்க. இது நம்மளுடைய தாய்மொழியிலேயே எஜுகேஷனல் போத் வேஸ். ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியை கற்றுக் கொடுக்கும், ஆராய்ச்சியும் கற்றுக் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இது நம்ம தாய்மொழியில் இருக்கிறது சில பேருக்கு வந்து ஆங்கிலம் அவ்வளோன்னு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் அப்படிங்கிறது வந்து தமிழா அப்படிங்கிறது போல தமிழை இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறது பாட்டு, கதை, நாடகம் இப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா பசங்களுக்கு ஒரு உற்சாகம், அவ்வளோதான். இதையே நம்ம செய்யக்கூடாது. அது கதை சொல்றது ரொம்ப சுலபமான விஷயம், யாரு வேணா சொல்லலாம். ஏன்னா கதைங்கிறது நம்ம கூட பிறந்த ஒரு விஷயம். இன்று இணையத்திலும் சமூக ஊடகத்திலும் தினசரி பலதரப்பட்ட காணொளிகளை காணும் இளைய தலைமுறையின் கவனத்தை ஈர்ப்பது சாதாரண ஒன்றல்ல. அதனால்தான் இத்தொடரில் அனிமேஷன், அதாவது உயிரோவியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் பார்த்து பழகிய கேளிக்கை சித்திரங்களுக்கு நிகராக இத்தொடரின் உயிரோட்ட காட்சிகள் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அனிமேஷன் குவாலிட்டிக்கு நாங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த அனிமேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து உலக தரத்தில் இருக்கணும் அப்படின்றத மனதில் கொண்டு இதில் வந்து இந்த ஓப்பனிங் அனிமேஷன், அதுக்கப்புறம் ஸ்டோரி அனிமேஷன், அதுக்கப்புறமாட்டி அந்த கிராஃபிக்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆனந்த கூத்தின் மற்றொரு உயிர் நாடி இத்தொடரில் பங்கு பெற்ற கலைஞர்கள். இந்த ஆனந்த கூத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நிறையா நடனங்கள் ஆடியிருக்கோம். அதே சமயத்தில் ஒரு 2-3 நாடகத்துலேயும் நடிச்சிருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன ஒரு இதுனா, அந்த நடனம் மூலமாக வந்து அந்த பிள்ளைங்க எல்லாருமே அந்த தமிழில் அவங்க அதை பாடணும், அதை கேட்டு அவங்க துள்ளி கொதிக்கணும். அந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் வேறு வேறு டைட்டில்ஸ் தலைப்பில் வந்து அதை ஒட்டி அதை நடனம் ஆடியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது பிள்ளைங்களோட மனசில் போய் டச் பண்ணும். பாட்டு, ஆடல், பாடல் எல்லாமே கலந்து, நடிப்பு எல்லாமே கலந்த ஒரு அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். எனக்கு வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு தமிழில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பங்கு பெறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்மையில் ஏகே தியேட்டர் நிறுவனம் ஏற்பாடு செய்த சின்னஞ்சிறு மாக்கோ போட்டி நிகழ்ச்சியில் ஆனந்த கூத்து தொடர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர் இத்தொடருக்கு அமோக ஆதரவை வழங்கினர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தமிழில் ஒரு குவாலிட்டியான அனிமேஷனை பார்க்குறேன். நான் அந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன், பட் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்காது பசங்களுக்கு. அவங்க கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அது தமிழ் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க இங்கிலீஷ்க்கு திரும்பி. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பழமொழி. சித்திரம் வரைய பழகினால் செந்தமிழையும் பழகிக் கொள்ள முடியும் என்பது ஆனந்த கூத்து எடுத்துச் சொல்லும் புதுமொழி. நமது தாய்மொழியான தமிழ்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல எடுக்கப்படும் ஏகே தியேட்டர் நிறுவனத்தின் முயற்சிகள் தொடர எங்களுடைய வாழ்த்துகள். சுவாரஸ்யமான முறையில் தாய்மொழி பாடங்கள் கற்பிக்கப்படும் போது அவை மிக எளிதில் சிறுவர்களை சென்றடைகின்றன என்பதற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. Absolutely, Suganti. It was truly heartwarming to witness the enthusiastic participation of both children and parents at the event. And I'm sure they're eagerly anticipating more of such opportunities in the future. சரி மாலினி, அடுத்து நமது நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? A grand festive celebration coming to you right after this short break. Don't go anywhere.
people come together and enjoy the festivities here. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You are back in time for our next segment. சரி மாலினி, நாம் அடுத்து ஒரு வண்ணமயமான கொண்டாட்டத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன திருவிழா? Well, it is none other than Vaisakhi. Vaisakhi, the spring festival occurring at the onset of the Vaisakh month in the Sikh calendar, is celebrated worldwide with much grandeur. It serves as a joyful symbol of abundant harvest and the promise of a prosperous year ahead. தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் திருவிழாவை போலவே வசாக்கி ஒரு அறுவடை திருவிழாதான். ஒவ்வொரு ஆண்டும் நம் சிங்கப்பூரிலும் அது மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. So, what are we waiting for? Let's immerse ourselves in the vibrant festivities of the magnificent gala, presenting to you Vaisakhi Mela. Vaisakhi, a festival of great importance to Sikhs, embodies the founding principles of Sikhism, namely unity, compassion, and service to humanity. In alignment with these principles, Vaisakhi Mela, organized annually by the Singapore Khalsa Association, serves as a celebration that not only gives back to the community, but also fosters a strong sense of belonging and provides a platform for people to come together and revel in the festivities right here in Singapore. Vaisakhi Mela has been a tradition of our club for many years since it was incorporated. End of the day, Vaisakhi Mela is giving back to the community of the Sikhs a festival, a place to come to, and people rejoice and people come together and enjoy the festivities here in Singapore Khalsa Association and in Singapore. One of the things is to get everyone together, not just the Sikhs. Mainly, I think you see different cultures coming in together. So yesterday we had the Balut tournament as well. You could see there's a lot of different races. Caucasians also coming in and all that. So I think that's one of the big thing for our Mela, because it's not just about us, it's about the wider community and celebrating with everyone else. The 2-day-long Vaisakhi Mela hosts a diverse array of activities and competitions encompassing literature, culture and sports. Reflecting the profound importance of Punjabi poetry in Sikh culture, the Punjabi Poetry Competition holds a prominent position in the event, drawing significant participation, especially amongst the younger generations. I was very happy to see the younger children participating. It's very encouraging. It is quite difficult to keep children within the cultural environment because in Singapore we have actually multiculturalism, and we are actually very happy about that. But at the same time, it is also nice to have children participating in your own cultural events. I think it's quite important because it is the younger generation's job eventually to promote and retain and remember all of these key aspects of our culture and how we celebrate it. So I think it's a good thing that more and more kids are coming on and they're learning from the older adults that are participating in our activities or organizing some of these activities, just passing on the baton, I guess. Yeah. Culture finds expression through diverse channels, including sports, which hold significant importance. This was evident in the exhibition kabaddi match, where the traditional Punjab-style circular ring format was in play instead of the international court format. This distinction added to the entertainment value of the match, delighting the audience while fostering a deeper appreciation for cultural heritage. And it's important for us to celebrate certain cultural sports that we have. So for the kabaddi competition in particular, if you look at the international style of kabaddi, the Punjab style of kabaddi is actually a bit different. We use a circular format as compared to the international style of kabaddi. And there are certain techniques which the Punjab style is a bit more vigorous, which I think the people who come for the event today really enjoy. What's a Punjabi celebration without music and dance? The eagerly anticipated centerpiece of Vaisakhi Mela is none other than the stage show extravaganza Desi Dhamaka, captivating audiences this year again with its non-stop high-energy music, dance and jubilation. With nearly 3,000 attendees, it not only epitomizes inclusivity but also offers a warm embrace to foreign workers in Singapore, providing them with a sense of home away from home. Desi Dhamaka has been a yearly event where I think it's a full-on energy event where we have MCs and we have a lot of performances from the different
men and ladies group. And I think the one key point in this is to kind of include the diversity in terms of getting everyone inclusive. The foreign workers that are in Singapore, they come here in droves. We're probably expecting about 2,000 to 3,000 people every year, right? And that's why we have a lot of competition to get them involved. And so they feel the buzz of the Vaisakhi Mela because they are not in India, right? So they're in Singapore. So we kind of try to bring what's in India to Singapore. In the present, Vaisakhi Mela stands as a cornerstone in celebrating Sikh culture and upholding the rich Singaporean tapestry of multiculturalism. Its vibrant festivities and inclusive spirit create a dynamic platform where people from diverse backgrounds come together, forging lasting bonds and treasured memories. Through music, dance and communal joy, the Mela not only honors the traditions of Sikhism but also embraces the cultural mosaic of Singapore, showcasing the strength found in unity amidst diversity. வசாக்கி மேளா 2024 ஒரு பெரிய அளவிலான நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. 2 நாட்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களின் எண்ணிக்கையை பார்த்தீர்களா? Well said, Suganti. The energy of the crowd truly elevates any celebration to new heights. Our audience must have thoroughly relished the vibrant festivities unfold before them. அந்த வரிசையில் நம் ரசிகர்களுக்கு மேலும் உற்சாகமூட்டும் வகையில் மாணவர்களுக்காகவே மாணவர்கள் ஏற்பாடு செய்த போட்டி நிகழ்ச்சியை பற்றி நாம் அடுத்து பார்க்க போகிறோம். But before we take a look at that, let's head out for a short break. Stay tuned. சுவாரஸ்யமான வழியில் தமிழை கற்றுக்க முடியுது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're right in time for our last segment. மாலினி, உதடு ஒட்டாமல் சொல்லக்கூடிய திருக்குறள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? I know exactly what you're talking about, but why don't you tell us, Suganti? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை என்பதுதான் அதன் பொருள். This Tirukkural beautifully illustrates the significance of detachment, suggesting that even our pronunciation should reflect a sense of detachment, with each word enunciated as if our lips are truly detached. இப்படி தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை அலசி ஆராய்ந்த ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியை பற்றி தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். Organized by students, for students. Let's check it out. இளையர்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகள், குறிப்பாக பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெறும் தமிழ்மொழி விழாவில் ஒரு முக்கிய இடத்தை வகித்து வருகிறது. அந்த வரிசையில் மாணவர்களின் தமிழ்மொழி அறிவையும் ஆற்றலையும் விளையாட்டுகளின் மூலமாக சோதிக்கும் ஒரு வித்தியாசமான போட்டி நிகழ்ச்சி. ஏட்டுக்கல்வியையும் தாண்டி தமிழ்மொழி நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைத்துக் கொள்ள தூண்டும் ஒரு சுவாரஸ்யமான முயற்சி. இதோ உங்களுக்காக யுத்தம் 2024. இந்த நிகழ்ச்சி குறிப்பாக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அவங்க தொலைக்காட்சியில் கண்டு ரசிக்கிற பல விளையாட்டுகளை அவங்க நேரடியாக விளையாடினா எப்படி இருக்கும். எப்போவுமே கற்றல்ன்றது வெறும் ஏட்டுக்கல்வியாக அவங்க வகுப்பறையிலிருந்து கற்றுக்கிறத விட இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலியமாக கற்றுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது நாங்கள் யோசித்தோம். அதனால சரி, நம்ம இவங்க நிலைமையில் இருந்தால் என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் எதிர்பார்ப்போம் அப்படின்றத மனசில் வச்சு அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு படைச்சிருக்கோம். தமிழ்மொழி கற்றலில் இன்றைய இளையர்களின் ஈடுபாடு அதிகமாகவே உள்ளது என்பதற்கு இப்போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் ஒரு முக்கிய சான்று. தேர்வுகளுக்கான பாடமாக மட்டுமல்லாமல் நமது தினசரி வாழ்க்கையிலும் தமிழ்மொழி மிக எளிதில் அணுகக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய மொழி என்ற நம்பிக்கையை அளித்தால் மாணவர்களும் தமிழ்மொழி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆவலுடன் முன்வருவார்கள் என்பதை யுத்தம் எடுத்துக்காட்டியது. நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயதிலேருந்து ஒரு 6-7 வயதிலிருந்தே தேர்வு அடிப்படையில் கற்று தேர்ந்தவர்கள். அது வரும்போது அவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுகள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுவாரஸ்யமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மன உளைச்சலை தள்ளி போட்டுட்டு உங்களுடைய வாழ்வுக்கு தொடர்பு படுத்தி பாருங்கள். இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சால் நான் தேர்வில் மதிப்பெண் வாங்கலாம் அப்படிங்கிறத விட, இது தெரிஞ்சால் என்னுடைய குடும்பத்தினருடைய நான் வீட்டில் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கலாம். குடும்பத்தினருடைய இன்னைக்கு நான் தமிழ் பற்றி இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கலாம். உயர்நிலை பள்ளி முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை வெவ்வேறு கல்வி நிலையங்களிலிருந்து இப்போட்டியில் கலந்து கொண்டனர்.
மொழியை மையமாக கொண்டு நடத்தப்படும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அம்மொழியை மாணவர்கள் எளிமையான முறையில் கற்றுக்கொள்கின்றனர். இதனால் அவர்களுக்கு மொழியின் மீதுள்ள ஆர்வமும் அதிகரிக்கிறது. அதிலும் உயர்கல்வி நிலையங்களில் தாய்மொழி பாடம் ஒரு கட்டாய பாடமாக இடம்பெறாததால் தமிழ் மொழியுடனான பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஒரு முக்கிய பாலமாக அமைவதாக தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். எனக்கு வந்து இப்போது J1க்கு வந்ததுக்கப்புறம் உயர்நிலை 4 வரைக்கும் தான் தமிழ் பாடம் என்னால் படிக்க முடிஞ்சுது. இப்போ பாடங்கள் மாறினதுனால இந்த போட்டி மூலமாக எனக்கு என்னோடய தமிழ் மேலே இருக்க பற்று வந்து இன்னும் தொடருது அப்படிங்கிறது வந்து நான் உணர்கிறேன். சில தகவல்கள் வந்து நம்ம இன்றைக்கி தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த அனுபவம் வந்து நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் நிறைய நாங்கள் கற்றுக்கொள்ள தூண்டுற ஒரு அனுபவமாகவும் அமைஞ்சது தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு குவிஸ் மாதிரியான பாணியில் செய்யும்போது ஒரு போட்டித்தன்மை வருது. மற்ற போட்டியாளர்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது. இப்போட்டிக்கான தயாரிப்பில் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்துள்ளனர். அதனால் இதுவரை அறிந்திடாத பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. அவை பள்ளிக்கூட பாடங்களுக்கும் உபயோகமாக இருந்தன என்று தெரிவிக்கின்றனர் மற்ற சில மாணவர்கள். இதில் பயிற்சி செய்யும் நேரங்களில் நிறைய தகவல்கள் அதை போன்றதெல்லாம் கற்றுக்கொண்டேன். மேலும் இந்த தகவல்களை வைத்து நான் பள்ளியிலும் பயன்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு போன வாரம் வந்து ஒரு கட்டுரை எழுதினேன். நான் கற்றுக்கொண்ட ஒரு பழமொழி, இந்த நிகழ்ச்சிக்காக கற்றுக்கொண்ட ஒரு பழமொழியை அதிலும் பயன்படுத்தினேன். அதனால் நிச்சயமாக எனக்கு இதில் ஒரு தமிழில் ஆர்வம் மேம்பட்டுள்ளது. பள்ளியில் இதை பற்றி கொஞ்சம் கற்றுருக்கோம், நான் இன்னும் டெப்த்தாக கற்றுக்கல. இங்கே வந்ததுனால இன்னும் கொஞ்சம் உள்ளே போக முடிஞ்சுது, இன்னும் ஆர்வத்தை தூண்டின மாதிரி இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா எப்பயுமே பள்ளியில் அந்த மாதிரி எழுதுறது, கட்டுரை எழுதுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து லைக் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. லைக் பஸர் எழுதுறது, காஹூட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைய இளைஞர்கள் தங்களின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கிடையே வழங்குவது சிறந்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் தலைமுறையினரை ஈர்க்கக்கூடிய சரியான நிகழ்வுகளை உருவாக்க முடியும். இளையர்களுக்கிடையே மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு சிறந்த வழியாக அமையும். இளையர்களின் இதுபோன்ற முயற்சிகளுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவளிப்போம். Are you organizing any community event and would like for it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். indianbeat@mediacorp.com.sg. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. Signing off is Suganti, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்